அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷவே பராத் அன்னைக்கு அந்த இரவில் நம்ம ஆற்ற வேண்டிய அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்துட்டு ஃபராத் இரவோட மாரிப் தொழுகைக்கு பிறகு யாசின் ஓதுறது. முதல் 3 யாசின் ஓதணும். முதலாவது யாசின் ஓதியவுடன் அது நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. இரண்டாவது யாசின் ஓதியவுடன் பலா முசீபத்தில் நீங்குவதற்கு அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. மூன்றாவது யாசின் ஓதியவுடன் மனிதர்களிடம் தேவையாவதை அகற்றி குறைவில்லாத செல்வத்திற்காகவும் ரிஸ்கிற்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கோங்க. இந்த 3 யாசினையும் ஓதி முடிச்சிடுங்க மாரிப் டைமில், மாரிப் தொழுகை பிறகு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துக்கல்ல 3 அமல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபராத் இரவு அன்னைக்கு கஃபிர்ஸ்தானுக்கு சென்று இறந்தவர்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறது, தானம் தர்மம் புரியறது, இறந்தவர்களுக்காக ஈசால் சவாப் செய்கிறது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இபாதத்தில் இரவு தொழுகை இபாதத்தில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்காங்க. நஃபிலான பல தொழுகைகள் இருக்குது, அதில் ஈடுபடணும். முக்கியமானதாக தஸ்ஃபு நஃபில் தொழுகிறதும் அதிலும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று பகல் நோன்பு நோக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழுகைன்னு பார்த்திங்கன்னா புனித இரவுகளில் நிறைய தொழுகைகள் போட்டிருக்காங்க. இன்ஷால்லா அதையும் நீங்கள் பார்த்து தொழுகலாம். மேலும் முதல் தொழுகை இஷா தொழுகைக்கு முன்னாடி ஒரு தொழுகை இருக்குது. 4 ரக்காய்த்து கொண்ட தொழுகை, 4 ரக்காய்த் மொத்தம் 2 நம்ம தொழுகணும். 2 சலாம் கொடுத்து நம்ம தொழுக வேண்டிய தொழுகை இது. இதில் முதலாவது அல்ஹம்து சூரா ஓதிய பிறகு 25 முறை குலுஹுல்லாஹ் அஹது ஓதி இந்த தொழுகையை நிறைவேற்றணும், இந்த 4 ரக்காய்த். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இஷா தொழுகை முடித்த பிறகு 30 ரக்காய்த் தொழுகை ஒன்று இருக்குது. 2 தான் இதையும் தொழுகணும். அல்ஹம்து சூரா ஓதிய பிறகு குலுஹுல்லாஹ் அஹது 3 தடவை ஓதி இந்த 30 ரக்காயத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மூன்றாவதாக தொழுக வேண்டிய தொழுகை பார்த்திங்கன்னா 12 ரக்காயத்துகள் 2 தொழுக வேண்டிய தொழுகை தான். அல்ஹம்து சூராக்கு பின் குலுஹுல்லாஹ் அஹது 5 தடவை ஓதி தொழுக வேண்டும். இதையும் முடித்த பிறகு தஸ்ஃபு நஃபில் தொழுகையை தவறாமல் இன்ஷால்லா தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லியிருக்காங்க, தாங்கள் தஸ்பீக் தொழுகையை தொழுபீர்களான அல்லாஹ் தங்களின் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். இதை முடியுமானால் தினமும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது அல்லது ஆயுளில் ஒரு முறையாவது தொழுது கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்ஷால்லா இந்த தஸ்ஃபு நஃபில் தொழுகையும் தொழுது முடித்த பிறகு நமக்கு ஒரு துவா உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் போடுறேன். இன்ஷால்லா அந்த துவாவையும் நம்ம ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹம்து சலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு இந்த துவாவை ஓதி துவா கேளுங்க. இன்ஷால்லா அல்லாஹோட கருணையாலும் கிருபையாலும் நம் நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட துவா பரக்கத்திலாலும் நம்மளோட துவா கபுலாகும் இன்ஷால்லா. வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தவறாமல் எல்லா அமல்களையும் செய்யுங்க இன்ஷால்லா. வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.